வந்து குழம்பு ரசம் இதெல்லாம் செஞ்சுட்டு இல்லாமல் இன்றைக்கி வந்து வேர்க்கடலை எள் இதெல்லாம் போட்டு ஒரு துவையல் அரைக்கும் போது எல்லா வகையான சத்துமே அதில் நமக்கு கிடைக்கும். அதை சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்கள், இந்த துவையல் அரைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ஊற்றிக்கிங்க, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எல்லாமே கருகிடக்கூடாது. கருகாமல் இதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கணும். இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதுலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்க்குவோம். பாருங்கள், இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் போதும். இதில் 2 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு எடுத்துகிட்டு இதுலேயே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், புளி எடுத்திருக்கேன். எடுக்கும் போது நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இந்த புளியை வந்து நான் லேசாக கழுவிட்டு தான் போடுறேன். ஏன்னா கல் மண்ணெல்லாம் இருக்குன்றதுனால. பாருங்க, இதில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள், கருப்பெள்ளு, கல் மண் இல்லாமல் போட்டுக்கோங்க. இதுலேயே வேர்க்கடலை ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள். இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு 5 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இது இந்த டைமில் சேர்த்துக்குங்க. ஏன்னா முன்னாடியே சேர்த்தோம்னா காஞ்ச மிளகா வந்து கருகி போயிடும் ஒரு சில நேரம். அதனால் இந்த டைமில் சேர்த்துக்குங்க. பாருங்க, கருவேப்பிலையும் 3 இனுக்கு அளவுக்கு இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இதெல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப வந்து நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு கெட்டி பதமாக. துவையலாக வேணும்னா கெட்டி பதமாக வச்சுக்கோங்க. சட்னியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி தாராளமாக அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் குறைன்னு அரைச்சதுக்கப்புறம் இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் லேசாக இன்னும் கொஞ்சம் பல்ஸில் போட்டு விட்டுக்கலாம். ஏன்னா எள்ளெல்லாம் கீழே உட்காந்துக்கும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தாளிக்கும் போது என்ன ஆகும், நமக்கு சட்னி வந்து 2 நாள் ஆனாலும் கெட்டே போகாது. அதுக்காக இந்த மாதிரி தாளிச்சிக்கலாம். இல்லைம்மா எனக்கு தாளிப்பு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரைச்சி வச்சதோடு எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த துவையல் இருக்கு இல்லையா, இதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கலாம். வச்சுட்டு எல்லாத்தையும் வடித்து இதில் போட்டுக்கலாம். துவையல் வந்து நல்லா வதக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லேயே வதக்கி எடுத்துடலாம்.
பாருங்கள், நல்லா கெட்டி துவையலாக சூப்பராக வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம கிண்டியிருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள். இதில் ஈரப்பதம்லாம் நிறைய இல்லைன்றதுனால உங்களுக்கு 2 நாள் ஆனாலும் வெளியில் வச்சுருந்தீங்கனாலும் அந்த துவையல் வந்து கெட்டே போகாது. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், நல்லா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த துவையல் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த சாதம் இருக்கு இல்லையா, இதில் இந்த துவையலை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. அது உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி துவையல் செஞ்சுட்டு ரசம் வச்சுட்டு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.